வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜேவி லோகேஷ். நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குற விஷயமும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, தொடர்ந்து உத்வேகத்தோட, அதாவது மோட்டிவேட்டடாக எப்படி ஒரு கோடிங்கையோ அல்லது ஒரு ப்ரோக்ராமிங்கையோ கற்றுக்கிறது அப்படிங்கிறது. ஒரு கோடிங்கை கற்றுக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு போர்க்களத்துக்கு போகிறதுக்கு சமம்னு சொல்லலாம். இங்கே ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட எவ்வளோ பலம் இருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே எது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கற்றுக்க போகிற அந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ அல்லது அந்த டெக்னாலஜியோ கிடையாது. நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கீங்களா, உங்களால் தொடர்ந்து முயற்சி பண்ணி அந்த டெக்னாலஜியோ கோடிங்கையோ கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது தான். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு டெக்னாலஜியையும் எந்த ஒரு கோடிங்கையும் கற்றுக்க முடியும். எப்படி உத்வேகத்தோடையும் தொடர் முயற்சியோடையும் நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வெளியிடுறேன். பொறுமையாக ஆரம்பிங்க, தினமும் பழகுங்க அப்படிங்கிறது தான் முதல் அறிவுரை. இப்போ ஏன்னா பொதுவாக எல்லாருமே ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்குறோன்னு நினச்சிக்கோங்களேன். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரியவே தெரியாது. அதை பற்றி கற்றுக்குறாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு இவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் இந்த ஃபுல் டைம் ஜாப் பார்க்குறாங்க இல்லையா, இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஆர் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஃபுல் டைமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா பாதி நாள் அந்த ஃபுல் டைம் ஜாப் எடுத்துக்கும். மீதி இருக்கிற டைமை இந்த வீட்டு வேலைகள் மற்றும் ஃபேமிலி எடுத்துக்கும். இதெல்லாம் போக இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் நம்மளால் கற்றுக்க முடியும். அப்படின்றவங்க நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற கவலையை படாதீங்க. கம்மியாக தான் இருக்கும், 1 hour தான் இருக்கும், இல்லை அரை மணி நேரம் கூட இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. ஒரே நாளில் உட்காந்து எவ்வளோ நேரம் இருக்குது இதை படிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறத விட, உங்ககிட்ட அரை மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா அந்த அரை மணி நேரத்தை டெய்லியும் தினசரி நீங்கள் அரை மணி நேரம் இதுக்காக ஒதுக்க முடியுமா அப்படின்றத அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் கம்மியாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, இது தினமும் நீங்கள் பழக்கப்படுத்தணும். அந்த அரை மணி நேரமும் 1 மணி நேரமும் நீங்கள் தினசரி இதை பழக்கமாக ஆக்கிக்கணும். இதை தான் நீங்கள் முதல்ல யோசித்து வச்சுக்கணும். எப்பயுமே திட்டமிட்டு இறங்குங்க. திட்டமிடாத எந்த ஒரு பணிகளையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி முடிக்க முடியாது. இப்போ ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த ஊர் பற்றி தெரியவே தெரியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? கூகுள் மேப் போடுவீங்க, எப்படி போகணும், எப்படி ரைட் எடுக்கணும், எப்படி லெஃப்ட் எடுக்கணும், எந்த இடத்துல எது இருக்குது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நீங்கள் கிளம்புவீங்க. எதுவுமே தெரியாமல் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போகிற இடத்துல யாராவது உங்களுக்கு ஐடியா சொன்னால் தான் உண்டு, இல்லைன்னா வழி தெரியாமல் சுற்றி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதே தான் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கோர்ஸை அல்லது ஒரு டெக்னாலஜியை கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும் உங்களுடைய டாஸ்க்கை. ஷெட்யூல் பண்ணாமல் நீங்கள் இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் நல்லா போகும், ஏதோ கற்றுக்கிட்டு இருக்கோம்பா அப்படின்னு. ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் ஒரு இடத்துல லாக் ஆவீங்க, என்னன்னே தெரியாத ஒரு பகுதியில் போய் மாட்டிப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் சரியான ஒரு திட்டமிடாமல் எடுத்தோடனே அட்வான்ஸ்டான ஒரு விஷயத்தை கற்றுருப்பீங்க. அது புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு பகுதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இருந்திருக்கும். நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க, திட்டம் போட்டிருக்க மாட்டீங்க. அப்போ என்ன ஆகிடும், நம்ம குழப்பம் அடைஞ்சு ஏன்டா இது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4வது நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஆர்வம் குறைஞ்சி உங்களுடைய வேகமும் குறைஞ்சி கடைசியில் அதை கற்றுக்காமலே விட்டுருவீங்க. இதுதான் திட்டமிடாமல் நம்ம இறங்கினா இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, திட்டமிடணும். திட்டமிடுறதுங்கிறது நான் ஒரு பொதுவாக சொன்னாலும் எப்படி திட்டமிடுறது, இதில் என்ன நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதுக்காக நான் சில அறிவுரைகளை கொடுக்குறேன். முதல்ல நீங்கள் ஒரு கோர்ஸை கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஆராயணும். ஆராய்ச்சி அதை பகுதியாக பிரிச்சுக்கணும். அடுத்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகும் இந்த கோர்ஸை கற்றுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கணக்கை போடணும். ஓகே, இது ஒரு மாதம் தேவைப்படும், இல்லை ஒரு 2 வாரம் தேவைப்படும் அப்படின்ற ஒரு கணக்கை நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இந்த ஒரு கணக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நீங்கள் உங்களுக்கு என்னென்னைக்கெலாம் ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்குது, இன்றைக்கி அதாவது சில வீக்கெண்டு இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறைய கிடைக்கிற நாட்கள்லாம் சிலது இருக்கும். அந்த நாட்கள்லாம் எதுன்னு குறித்து வச்சுக்கணும். ஏன்னா அந்தந்த நாட்களில் நீங்கள் இந்த கோர்ஸுக்கு ரொம்பவே அதிகமாக டைம் கொடுப்பீங்க. அடுத்தது, என்னதான் நீங்கள் கோர்ஸை கற்றுக்கிறதுக்கு இத்தனை பகுதிகளை கடந்து வந்தாலும் ஒரு 10-20 பகுதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய வேலைக்குன்னு தேவைப்படுற பகுதிகள் இருக்கும். அதெல்லாத்தையும் தான் முதல்ல நீங்கள் கற்றுக்கணும். அப்படின்றதால நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். இது முதல்ல நான் கற்றுக்கிறேன்,
அதுக்கடுத்து தேவையில்லாததெல்லாம் வந்து கீழே கீழே அடுத்தடுத்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எது முதல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய அந்த பகுதிகளை வந்து முன்னாடி கொண்டு வரணும், எதெல்லாம் முக்கியம் அப்படின்றது. சில டாஸ்க்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும், இதை படித்து முடித்தோடனே அடுத்து அதை பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுன்னு கண்டுபிடிச்சி அதெல்லாம் அடுத்தடுத்துன்னு நீங்கள் வரிசைப்படுத்தி வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த டாஸ்க் முடித்த உடனே இந்த டாஸ்க்கு முடிக்கும் போது உங்களுக்கு மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியானது புரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அட்டவணையை போட்டு வச்சுட்டீங்க. ஆனாலுமே வந்துட்டு இந்த காலத்தில் உங்களை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய கவனத்தை திசை திருப்பறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியில் எங்கே வேணாலும், உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ அல்லது உங்கள் மொபைல்லையோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் ரிமைண்டர். உங்களுடைய மொபைல்லேயே அது பொதுவாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை உங்களுடைய ஆப்பிள் ஸ்டோர்லேயோ நிச்சயமாக ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து இருக்குது ரிமைண்ட் பண்ணுறதுக்குன்னு. அந்த மாதிரி ஞாபகப்படுத்தக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சு இன்றைக்கி இந்த டாஸ்க்கை நீ முடிக்கணும், இன்றைக்கி நீ இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை குறித்து வச்சுக்கணும். ஆக இன்றைக்கி 1 hour நம்ம இந்த படத்தை படிக்கணும், நாளைக்கு இந்த 1 hour இந்த படத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு 15 நாளுக்கு கிட்ட வந்து அந்த ரிமைண்டரை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் நிறைய பகுதிகளை கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதி ரொம்பவே உங்களுக்கு கடுமையாக தெரியும். அந்த பகுதிகள்லாம் எது அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்னைக்கெலாம் லீவோ இல்லை வீக்கெண்டு இருக்கும் இல்லையா, வீக்கெண்ட் ஆஃப் இருக்கும், அந்த மாதிரி நாட்களில் அந்த பகுதியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நார்மலாக நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாட்களில் இந்த கஷ்டமான பகுதிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து குறையும், ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லீவ் நாட்களில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும், இதை முழுசாக கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். குழு ஆய்வு செய்யுங்க, அதாவது வந்து குரூப் ஸ்டடி என்ன தான் வந்து ஸ்கூல்லையும் அல்லது காலேஜ்லேயும் உங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். ஆனால் உங்களோட மனசு ஒத்து போகிற ஒரு ஃப்ரெண்டு அல்லது உங்களுடைய சக ஊழியர்கள் கூட படிக்கக்கூடிய அல்லது கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா தயவு செய்து ஒத்துக்கோங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு நேரத்தை ஒதுக்கிடுங்க. அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, புது தகவல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பர்சனல் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் நீங்கள் அந்த பயிற்சிக்காக செய்கிறீங்கன்னா அதை பற்றின ஃபீட்பேக்ஸ், அதை பற்றின ஒரு விளக்கங்கள் அல்லது கருத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உடனுக்குடனே சந்தேகங்களை தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாத்தையும் விட மோட்டிவேஷன், இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருந்து கற்றுக்குறாங்க அப்படின்ற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள கிடைச்சி அதனால வந்து நீங்கள் நிறையவே சீக்கிரமாகவே படித்து முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். மனசு கோணாமல் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அட போங்க, எனக்கு எங்கே வந்து கற்றுக் கொடுக்குறவங்களா வராங்க, எல்லாத்தையும் கெடுக்கிறவங்களா தான் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 100 devs மற்றும் 100 days of codes இந்த மாதிரியான வெப்சைட்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரியே ஒரு கூட்டு ஆய்வு, அதாவது குரூப் ஸ்டடிக்காக இயங்குறவங்களுக்காகவே என்ன பண்ணாலும் சேலஞ்ச் வைப்பாங்க. 100 daysக்குள்ளே நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், 10 நாளுக்குள்ளே இதை கற்றுக்கணும், 50 நாளுக்குள்ளே இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வைப்பாங்க. நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து அந்த பயிற்சியை வந்து கற்றுக்கணும். அந்த மாதிரி நிறையவே வந்து ஆன்லைனில் ஒரு கம்யூனிட்டி இருக்குது, உங்களுக்காகவே சில குழுக்கள் இருக்குது. அதுக்கு நான் சொன்னது தான் இந்த 100 days மற்றும் 100 days of codes இந்த மாதிரியான வெப்சைட்ஸ். ட்விட்டரில் போய்ட்டு நீங்கள் 100 days of codes அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேஷ்டேகை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதுல ஒரு தெளிவுரை இருக்கும். எப்படி படிக்கிறாங்க, என்னென்னலாம் வந்து பகிர்ந்துக்கிறாங்க மற்றவங்களுக்குள்ள அப்படிங்கிறது பற்றின ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன தான் கற்றுக்கிறதுக்கு நம்ம நிறைய திட்டம்லாம் போட்டிருந்தாலும் நம்மளுடைய மூளை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படியும் ஒரு கட்டத்தில் உங்களை வந்து சோர்வடைய வச்சு அந்த கற்றுக்கிற ஆர்வத்தை வந்து குறைச்சிரும். இதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டடி டெக்னிக்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து பின்பற்றுவாங்க. இந்த ஸ்டடி டெக்னிக்ஸ் வந்து நம்மளை மாதிரி ஜாப் போகிறவங்களோ இல்லை வந்துட்டு ஒரு கோர்ஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி அதை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த டெக்னிக்ஸ் வந்து பொது. நம்மளுடைய மூளையை ஏமாற்றி சில ட்ரிக் மூலமாக நம்ம இந்த ஆர்வத்தை அப்படியே தொடர் நிலையில் வச்சுக்கிறது தான் இந்த ஸ்டடி டெக்னிக்ஸ்க்கான ஒரு அவசியம். கிட்டத்தட்ட எப்படின்னா, நண்பன் படத்தில் விஜய் வந்து ஆல் இஸ் வெல் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரியான ட்ரிக்கு தான். ஆக்டிவ் ரீகால் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குது. இது வந்து நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட, அதாவது சின்ன வயசில் டியூஷன் படித்தவங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணி 4 in the mind 2 in the figure இந்த மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் தான் வந்து இந்த ஆக்டிவ் ரீகால். அதை நான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு விவரமாக சொல்கிறத விட நீங்கள் அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா கூகுளில் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும்.
அடுத்தது ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன். இது இன்னொரு டெக்னிக். இந்த டெக்னிக்கும் வந்து கிட்டத்தட்ட ஆக்டிவ் ரீகால் மாதிரி தான். ஆனால் இதுக்கு நம்ம இடைவெளி கொடுத்து கற்றுக்கிற ஒரு விஷயம் இங்கே ஒரு முக்கியமாக தென்படுது. அதனால தான் இதை வந்து ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 டெக்னிக்கும் பற்றி நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து நம்ம மூளையை ஏமாற்றி நம்மளால் அந்த ஆர்வத்தை கொண்டு வர முடியும், அதே நேரத்தில் நீங்கள் மறக்காமல் எப்படி வந்து சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியுன்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு டெக்னிக் ஒன்று இருக்குது, போமோடோரா அப்படின்னு சொல்லிட்டு. போமோடோராக்குன்னு ஒரு டைமர் கூட இருக்குது. நீங்கள் அதை பிகில் படத்துலலாம் கூட பார்த்துருக்கலாம். இந்த ஒரு ரவுண்டாக ஒரு டைமர் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களை வந்து அலர்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும், டைமராக இருக்கும். ரொம்ப நேரமாக நம்மளால் வந்து படிக்க முடியாது. அதில் வந்து நம்மளுக்கு வந்து சில கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இல்லை ஆர்வம் குறைய கூட வாய்ப்பு இருக்குது. சிறிதாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வரைக்கும் படித்து முடிச்சிடணும்னு ஒரு டைம் இருந்துச்சுன்னா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு விஷயத்தை படித்து முடிக்கணுன்ற மாதிரியான ஒரு திட்டமிடுதல் இருந்துச்சுன்னா, நிச்சயமாக வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து அது ரொம்ப நேரமாக தெரியாது, சின்ன சின்ன பகுதிகளாக உங்களுக்கு வந்து தெரியுன்றது தான் இந்த போமோடோரோவோட முக்கியமான நோக்கம். இது வந்து இடைவெளி விட்டு படிக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான். இந்த ஒரு டெக்னிக் பேர் வந்து போமோடோரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் மட்டும் இல்லை, கற்றுக்கக்கூடிய இந்த பயிற்சியிலையும் வந்து நீங்கள் சில கோல்ஸ் வந்து வச்சுருக்கணும். அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக கூட இருக்கலாம். ஒரு பிரபலமான ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க், உதாரணத்துக்கு ரியாக்ட் அல்லது ஆங்குலரை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட லாங் டைம் கோலாக என்ன இருக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு சூப்பரான பயங்கரமான இன்ட்ராக்டிவ் வெப்சைட். ஆனால் உங்களுடைய ஷார்ட் கோல் என்னென்னா ஒரு சிம்பிளான HTML வெப்சைட். அப்போது எடுத்தோடனே நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னென்னா HTML அப்படின்ற ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் HTML அப்படின்ற ஒரு கோடிங். அந்த கோடிங்கை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு முதல்ல வந்து HTML என்னென்னு கற்றுப்பீங்க. இதுதான் உங்களுடைய முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் CSS. அப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை வந்து பண்ணணும். இந்த CSS மற்றும் HTML மட்டும் வச்சுட்டு ஒரு ஷார்ட் கோல், முதல்ல வந்து நான் ஒரு HTML மற்றும் CSS வச்சு ஒரு வெப்சைட் பண்ணிட்டேன். இதுதான் உங்களுடைய ஷார்ட் கோல். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கோல், இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை முடித்தாலே நீங்கள் ஒரு கோலை அடைஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் மனசுலையும் உங்களுடைய திட்டமிடுதலையும் வச்சுக்கிட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. சின்ன சின்ன கோல் உங்களை முன்னேற்றிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு. அதனால் ஷார்ட் டேர்ம் கோல் வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன ஒரு பேசிக் வெப்சைட்டை ரெடி பண்ணணும், இதுதான் என்னுடைய கோல். அடுத்த வாரத்தில் ஜாவாஸ்கிரிப்டை பயன்படுத்தி நான் வந்து ஒரு வெப்சைட் செய்ய போகிறேன், இது அடுத்த வாரம் கோல். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு கோலை ஒன்று வச்சுக்கிட்டு அந்த கோலை நிறைவேற்றணும். கடைசி கோலை அடையிறதுக்கு நீங்கள் சின்ன சின்ன கோலை முதல்ல நிறைவேற்றிக்கிட்டே வரணும். சந்தேகத்தை கேட்குறதுல மட்டும் எப்பயுமே சந்தேகம் வந்துடவே கூடாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் அல்லது உங்கள் மேலிடம் உங்கள் மேலதிகாரிக்கிட்டேயோ ஒரு சந்தேகத்தை கேட்கும் போது நிச்சயமாக அதில் வந்து தயக்கம் இருக்கவே கூடாது. அதில் நீங்கள் வந்து கோட்டை விடுறீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து சந்தேகத்தை கேட்க தயக்கப்படக்கூடாது. நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், சகஜமாக எல்லாருக்கூடையும் பேச முடியாத ஒரு நபராக இருக்கலாம். ஆன்லைன் கம்யூனிட்டி அல்லது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ மாதிரியான வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி அங்கே நீங்கள் உங்களுடைய கொஷின்ஸை கேட்கலாம். அங்கே நீங்கள் கேட்குற கொஷின்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களுடைய கொஷினில் ஒரு தெளிவு இருக்கணும். எங்கே பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை தெளிவாக சொல்லியிருக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட்டை ப்ரொவைட் பண்ணணும். இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா, இந்த சந்தேகங்களை தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்திக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எங்கேயுமே வந்து அங்கே நின்றுட்டோம், இங்கே எனக்கு போயிடுச்சு மைண்டு அப்படின்ற ஒரு நினைப்பே வராது இந்த கோர்ஸை முடிக்கிறதுல. இதெல்லாம் தாண்டி கடைசி விஷயம், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடல்நிலையை கெடுத்துக்கிட்டு பண்ணுற எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வந்துட்டு தினமும் வந்து எக்ஸசைஸ் செய்யணும். ரொம்ப உடம்பை வருத்திக்கிற எக்ஸசைஸ் வேண்டாம். தினமும் உங்கள் உடம்பை வளைச்சிக்கிட்டால் போதும். உங்கள் உடம்பை வளைக்காமல் இருக்கிறது தான் பிரச்சனையே. அப்புறம் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, கொஞ்சம் எழுந்து நிற்கணும், அப்படி இப்படின்னு ஒரு வாக் வந்து போயிட்டு வரணும், சரிங்களா? அப்புறம் வந்துட்டு நீங்கள் கீபோர்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற போது ஃபிங்கர்ஸ்க்கு கொஞ்சம் இது கொடுக்கணும், எக்ஸசைஸ் கொடுக்கணும். அப்புறம் ஸ்க்ரீனை வந்து ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து ஸ்க்ரீனை வந்து டைவர்ட் பண்ணி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்தணும். ஸோ வாக் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த காலத்தில் யாருக்கிட்டேயுமே அதிகமாக இருக்கிற பிரச்சனை தூக்கம். தூங்கலைன்னா
இது மட்டும் இல்லை, வாழ்க்கையே நம்மளுக்கு நரகமாகிடும். 8 மணி நேரம் தூக்கன்றது வந்து மிக மிக அவசியம். அது வந்து ஆனாலப்பட்ட எலான் மஸ்காவே இருந்தாலும் 8 மணி நேரம் தூக்கம் அவர் தூங்கி தான் அவர் அவ்வளோ விஷயங்களும் சாதிக்கிறாரு. ஸோ தூங்குங்க, ஃப்ரெஷ்ஷாக எழுந்திக்கோங்க, எப்பயுமே உங்களுடைய உடல்நிலையை பாதிக்காது. கடைசியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ப்ரோக்ராமிங்கிறது வந்து ஒரு மேரத்தான். இங்கே எடுத்தோடனே வேகமாக எவன் ஓடுறான் அப்படின்றது முக்கியம் இல்லை. பொறுமையாக ஆரம்பித்தாலும் வெற்றிக்கான இடத்துல வந்து எவன் வந்து ஓடி வந்து நிற்கிறானோ அதுதான் இங்கே ரொம்பவே முக்கியமானது. நான் பகிர்ந்துக்கிட்ட இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழித்து பார்த்துக்கலாம், அடுத்த மாதத்துலேருந்து இவன் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்கிறேன், இந்த எண்ணெல்லாம் வேண்டாம். எதை ஆரம்பித்தாலும் இன்றைக்கு அப்படின்றது தான் எப்பயுமே ஒரு சரியான ஒரு குறிக்கோளாக இருக்கும். அதனால் ஆரம்பிங்க, இன்னிலேருந்து மோட்டிவேட்டடாக இருங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் புதுசாக எதை கற்றுக்கிட்டாலும் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய உதவிகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த சேனலில். நன்றி.